கொஞ்சம் கம்பல கெலியோய பகுதிகளுக்கு போய் பாருங்க. அல்லாஹ் பாதிக்கப்பட்ட ஊர்களில் கூட எங்களை நிம்மதியா வச்சிருக்கிறார். நிம்மதியா வச்சிருக்கிறான். இந்த மக்களை கொஞ்சம் போய் பாருங்க. தன்னிலவு நிலவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ மந்தம் பிடித்தவர்கள் மாறி திரிகிறார்கள். என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு விளங்குதில்லை. சாதாரணமான பாதிப்பல்ல, பயம் தாண்டவமானது. ஓரிரு நாளுக்கு பின்னால் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் அல்லவா? டேம் உடைய போகிறது என்ற ஒரு பொய்யை பரப்பினார்கள் அல்லவா? சொல்கிறார்கள் மஹ்ஷர் மைதானம் தோத்து போய்விட்டதா? யார் எவர் பூண்டி அடிச்சுக் கொண்டு 3 பேர் வஃபாத், அதில் ஒரு பெண் மிதிபட்டு மௌத்தாகினார். ஒரு ஆலிமுடைய மனைவி 3 மாத கற்பம். அந்த திணறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற நேரத்தில் ஒரு வீலுக்கு பட்டு அப்படியே சுருண்டு விழுந்துட்டு வைத்தியசாலை. கண்ணியமானவர்களே, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சொல்றான், பயத்தை கொண்டு சோதிப்பேன், நான் உங்களை பட்டினியை கொண்டு சோதிப்பேன். கொஞ்ச நேரம் ஒதுக்கி போங்க. ஒரு பார்சல் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாட்டை பாருங்க. கோடீஸ்வரர் என்னுடைய நண்பர் கொழும்பில் இருக்கிறார். புத்தளத்தை சேர்ந்தவர், மன்னாரை சேர்ந்தவர். 3 நாள் பஸ்ல அவர் ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு எனக்கு தொடர்பு கொண்டார். வெள்ளிக்கிழமை ஏறினது, திங்கட்கிழமை தான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கிடையாது, ஒரு பிடி